திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கணவர் கந்தன்குமாருக்கு தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் இடுப்புக்கு கீழே உள்ள உடல் உறுப்புகள் செயலிழந்ததாகவும் மனைவி கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் ஒன்றியம் ஈகாடு கிராமத்தை சேர்ந்த சாவித்திரி என்ற பெண் தனது மனநலம் குன்றிய மகனுடன் ஆட்சியர் டாக்டர் பிரபுசங்கரை சந்தித்து கோரிக்கை மனு ஒன்றை அளித்தார். திருவள்ளூர் மாவட்டம் ஈகாடு பகுதியை சேர்ந்த சாவித்திரி 14 வயது மகன் மற்றும் புவனேஷ் என்ற 9 வயது மகனுடன் வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் தனது கணவர் கந்தன்குமார் கூலி வேலை செய்வதாகவும் கிடைக்கும் வருமானத்தில் மனநலம் குன்றிய நவீன்குமாருக்கு தேவையான சிகிச்சை அளித்து தன்னுடைய குடும்பத்தை காத்து வந்த நிலையில் கந்தன்குமாருக்கு ஏற்பட்ட தீராத வயிற்று வலியின் காரணமாக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு தவறான சிகிச்சை அளித்ததாகவும் அதில் முதுகு தண்டுவடத்தில் மயக்க ஊசி செலுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. முதுகில் செலுத்தப்பட்ட மயக்க ஊசியில் இருந்த நீடில் சுமார் 8 சென்டிமீட்டர் அளவில் முதுகில் இருந்து விட்டதாகவும் உடனடியாக மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்காவிட்டால் உயிருக்கு ஆபத்தை ஏற்படும் என்று கூறியதா மேல் சிகிச்சைக்காக அங்கு அனுமதித்த நிலையில் கணவர் கந்தன்குமாரின் உடலில் இடுப்புக்கு கீழே உள்ள எந்த உடல் உறுப்பும் வேலை செய்யாமல் செயலிழந்து விட்டதாக வேதனை தெரிவித்துள்ளார். கணவரின் வயிற்று வலிக்காக மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் மருத்துவர்களின் அலட்சிய போக்கினால் தவறான அறுவை சிகிச்சை மேற்கொண்டு உடல் உறுப்புகள் செயலிழக்க காரணமான மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தினம்தோறும் கணவரின் கூலியை நம்பி குடும்பத்தை நடத்தி வந்த நாங்கள் தற்பொழுது கையேந்தும் நிலைமைக்கு சென்று விட்டதாகவும் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கந்தன்குமாரின் மனைவி கண்ணீருடன் பேட்டியளித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட கந்தன்குமாரின் மனைவி ஆட்சியர் பிரபுசங்கரை சந்தித்து மனு அளித்து உள்ளதாகவும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. என் பேர் சாவித்ரி, எங்க வீட்டுக்கார பேர் கந்தன்குமார். நாங்க இப்ப மார்ச் 10 திருவள்ளூர் ஜிஹெச்ல அட்மிட் பண்ணோம். வயிற்றுல கட்டி இருக்கு, அடுப்பு இருக்குன்னு ஆபரேஷன் பண்றாங்க. 23 ஆபரேஷன் பண்ணாங்க. உள்ள கூட்டின்னு போயிட்டு எந்த பதிலுமே வரல 2 மணி வரையும். அப்புறமா ஒரு 2 மணிக்கு மேல நானா போய் கேட்ட பிறகு அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி ஊசி உடைஞ்சிச்சு, ஆபரேஷன் லைட்டா பண்ணோம். இந்த மாதிரி எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தாதான் ரிசல்ட் என்ன தெரியும், அது வரையும் எதுவுமே தெரியாதுமா. நாங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து நாங்க 2 மணிக்கு போய் கேட்டோம், 4 மணிக்கு போய் கேட்டோம், 6 மணிக்கு போய் கேட்டோம். என் பசங்க அழுதுங்க 2 குழந்தைங்களும். அப்ப கூட அவங்க பதிலே சொல்ல. 7 மணிக்கு மேல இது மாதிரி பிளட் கசஞ்சிச்சு, இங்க முடியாது, உங்க வீட்டுக்காரு உயிர் காப்பாத்துனா நீங்க அங்க எடுத்துன்னு போங்க, அந்த ஊசி உள்ள போன ஊசி எடுக்க முடியலன்னா கூட ஒன்னே ஆகாது, நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க சார் எங்களை. அவருக்கு வந்து சுத்தமா இடுப்புல இருந்து உணர்ச்சியே இல்ல. டாய்லெட் பாத்ரூம் எல்லாம் 1 மாசமா நான் மட்டும் தான் சார் செய்யறேன். அவங்க இந்த மாதிரி ஊசி போட்டதுனால எடுக்க முடியும் போது நசிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க சார். ஆனா அவங்க கூட உண்மையா சொல்லல சார். உணர்ச்சி இல்ல, நீங்க ட்ரை பண்ணுங்கன்னு மறைக்கிறாங்க. உணர்ச்சி இல்ல, நீங்க எக்ஸசைஸ் பண்ணா வரேன்றாங்க. ஆனா வரதுக்கு வாய்ப்பு இல்ல சார். அந்த நேரமா கட் பண்ணிட்டாங்க சார். வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. உட்கார கூட முடியல. நான் தான் சார் உட்கார வைக்கிறேன் புடிச்சு. கேட்டேன் சார், என்கொயரி பண்ணி அனுப்பிச்சாங்க சார். இந்த மாதிரி என்ன நடந்ததுன்னு சொல்லி எழுதி குடுத்துட்டு நீங்க போங்கன்னு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க சார். அங்க நடந்ததை மட்டும் ஏன் சார் அவங்களுக்கு தெரியாதா? என்ன பண்ண அவங்களுக்கு யாருக்கும் தெரியாதா? அந்த மேடம் என்கிட்ட எப்படி தெரியுமா பேசுனாங்க, உங்க வீட்டுக்காரர் எப்படி வந்தாரு நான் அப்படியே அனுப்புறேன் ரெடி பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல எங்க வீட்டுக்காரர் உணர்ச்சி இல்லாம போயிட்டாரு சார். எனக்கு 2 குழந்தைங்க சார். ஒரு குழந்தை வளர்ச்சி இல்ல, மூளை வளர்ச்சி இல்ல, 14 வயசு. ஒரு குழந்தை வந்து 8 வயசு பையன், அவன் 3வது படிக்கிறான் சார். எங்க வீட்டுக்காரர் தச்சு வேலை செஞ்சுன்னு இருந்தா சார். இப்ப யாராவது வரவங்க துட்டு குடுத்துட்டு போறாங்க சார். நான் வெளியே போய் லைன்ல நின்று சாப்பாடு வாங்கி சாப்பிடுறேன் சார். 50 ரூபா ஆகுது சார். ஒரு நாளைக்கு 4 பேம்பர்ஸ் பாக்குறேன் சார். நானு கலெக்டர் கிட்ட எனக்கு வந்து தீர்வு கிடைக்கணும் சார். நான் இங்கே உட்காந்துருவேன் சார். இல்லன்னா நாங்க எங்க பசங்க செத்துருவேன் சார். இங்கே செத்துருவேன் சார். எனக்கு இது பத்தி ஏதாவது முயற்சி எடுக்கணும். இதுக்கு தீர்வு கிடைக்கணும் சார். பாக்கல நாங்க இல்லாத குழந்தை தானே சார் ஹாஸ்பிட்டல் போனோம். என் பேரு புவனேஷ், எங்க அப்பா பேரு கந்தகுமார், எங்க அம்மா பேரு சாவித்திரி. இது போல எங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோம். அப்ப வயிற்றுல கட்டி இருக்குதுன்னு, குடல்ல அடுப்பு இருக்குதுன்னு அட்மிட் பண்ணோம். அப்ப வயிற்றுல பழி போட்டு பார்த்தாங்க. அப்ப வயிற்றுல கட்டி இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆபரேஷன் பண்ணதுக்கு டே புக் பண்ணாங்க. அப்ப ஆபரேஷன் பண்ணதுக்கு கூட்டிட்டு போயிட்டு எதுவுமே சொல்லல. அது மாதிரி 2 மணிக்கு எங்க அம்மா போய் கேட்டாங்க. அப்புறமா அம்மா
அதுமா டாக்டர் போயிட்டு எங்க அப்பா கிட்ட போய் எங்க அப்பா கிட்ட போய் பேசுனா 7 மணி வரையும் அங்கேயே வச்சிருந்தாங்க. அப்புறமா ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு கூட்டிட்டு போனாங்க. அப்புறமா காலே வரல. அப்புறமா 7 மணிக்கு மெட்ராஸ் ஜிஹெச் அனுப்பிச்சினாங்க சார். அப்புறமா காலே வராம பெட்ல படுத்துன்னு இருக்காரு சார். எங்க அப்பா எனக்கு பழைய மாதிரி நடக்கணும் சார். எனக்கு எங்க அப்பா எப்படி நடந்திருந்தாரோ அதே போல நடக்கணும் சார். எங்க வந்திருக்கீங்க? கலெக்டர் ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்கிறோம் சார். பேரா தம்பி? புவனேஷ். ஓகே.